படம் டிராகன் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அஸ்வத் மாரிமுத்து அண்ணன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி டிராகன் படம் பார்த்தேன், டிராகன் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அஸ்வத் மாரிமுத்து அண்ணன் டைரக்டர் ஓமை கடவுளே பண்ணாரு. சரி இந்த படம் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சூப்பரா இருக்கலாம். பிரதீப் ரங்கநாத் ஆக்டிங் வேற லெவல். உங்களுக்கு என்ன பிடிச்சது? படமே பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல ஆக்ஷன், காமெடி, ரொமான்டிக் இது எல்லாமே இருக்கு. சூப்பராவும் ரெண்டுமே படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. சம படம். நல்லா எங்களை மாதிரி அரியர் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க படத்துல. நாங்களும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போய் படிக்கலான்னு. நாங்க வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், திங்கக்கிழமை எக்ஸாம் போய் படிக்கிறோம், கலெக்டர் ஆகிறோம், அவ்வளவுதான். வந்து வந்தா பயங்கரமா சூப்பரா ஒரு டைரக்ஷன்ல உட்கார வச்சாரு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் லவ் டுடே பண்ணாரு பிரதீப் ரங்கநாதன் அண்ணா. அதுலேயே செம்ம இதுவா இருக்கும், எங்கேஜிங்கா. அதே மாதிரி நினைச்சு அதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கூஸ் பம்ப்ஸ்ல தான் வந்து சரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிராகன் மெரிட்டி இருக்காரு. ஒரு யங்ஸ்டர் பார்க்க வேண்டிய படம், அதே மாதிரி ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்ல வராங்க படத்துல, உண்மையா இருந்தா பொய் சொல்லாம இருந்தா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கூட நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு படத்துல? வேற லெவல், நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல ரெண்டு கியூட்டான ஹீரோயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இருக்காங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நல்லா பண்ணிருக்காங்க எல்லாரும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? படம் சூப்பர் ப்ரோ. உண்மையிலேயே நல்லா தரமான படம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம். நாங்களே ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக தான் வந்தோம், எல்லாம் அப்படி போயிட்டாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்ந்து பார்க்கலாம். படத்துல முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகள் வச்சிருக்காங்க. முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகளா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்க இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்கு, அந்த போய் சொல்லாமல் அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் பார்க்கும்போது மிஸ்கின் சார் சொல்லவே தேவையில்ல, மெரிட்டிடார் அவர் பயங்கரமாக. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ பண்ணியிருக்காரு. ஒரு நியாயமான பயங்கர பிளாஸ்ட். ரெண்டு ஹீரோயின் கொடுத்துருக்காங்க, அது எது அவருக்கு மேட்சிங் இருக்கு. ரெண்டு பேருமே உண்மையாவே நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க பாருங்க. டான் படம் இல்லைங்க, டிராகன் படங்க. டிராகன் படம் டான் படம் மாதிரி எங்கேயுமே இல்ல, எங்கேயுமே லாக் இல்ல. ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் கேமியோ, லவ் டுடே கேமியோ ஒன்னு இருக்கும். செமையா இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. லவ்வர்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாதிரி பசங்க கூட வந்து என்ஜாய் பண்ணாதீங்க, லவ்வர்ஸோட வாங்க. அந்த பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிஎம் சார் சொல்லவே மாட்டேன். ஜிஎம் சார் அவர் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். இதுலேயும் ஒரு பயங்கரம் ஒரு என்ன சொல்றது, சாரா வந்து ஒரு மேனேஜரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு செம்மையா இருந்தது அவர் வர சீன்ஸ்லாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. இருக்கிற எல்லா சீன்ஸும் செம்மையா இருக்கு. ஒரு சீனும் என்ன சொல்றது, எல்லாமே வர்த்தா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா கெத்தா இருக்குது ஓகே, ஆனா அது கூட வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் கூட வரணும்ல. ஸோ அது கூட அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே கெத்தா இருக்கிறீங்க ஓகே, ஆனா என்ன சொல் லாஸ்டா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆனதான் அந்த பொண்ணு கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் கூட இருக்கு. ஆஹா இல்ல இல்ல, இதுல அப்படி அந்த அளவுக்குலாம் எதுவும் கண்டென்ட்டே கிடையாது. கண்டிப்பா ஆக்ஷனும் இருக்கு, காமெடியும் இருக்கு, ரொமான்ஸும் இருக்கு, அப்புறம் சென்டிமெண்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க சீன் வச்சிருக்காங்க. டான் படம் மாதிரிலாம் இல்ல. அதுதான் அந்த ஹைலைட். அவர் எப்படி அந்த ஹீரோன்ற கேரக்டர் அவர் தூக்கிட்டு போறாரா, ராகவன் அந்த கேரக்டரை எப்படி மெனக்கட்டுறாரு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமளும் பார்ப்போம். என்னோட ப்ரொஃபஸர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். மிஸ்கின் சார் இதில் சூப்பரா நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் பார்க்கும்போது மிஸ்கின் சார் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. ஃப்ளூவெண்டா செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல மிஸ்கின், கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் வாசுதேவன் இவங்கலாம் வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டரவே ஒரு சேர்த்த மாதிரி இருக்குது. எல்லாமே பக்காவா ஃப்ளோவா ஃப்ளா இல்லாம இருக்கு. எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம், மிஸ் பண்ணாம பாருங்க. கொடுத்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டாவே காட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் இருக்குங்க. ரொமான்ஸ் எல்லாம் இப்ப நீங்க ஆளோட படீங்கன்னா அவ்வளவுதான். படம் பார்க்கும்போது நல்ல பசங்களா இருக்கு, நல்லதுன்னு எனக்கு கெத்து நினைக்கிறேன். நல்லவங்களா இருங்க, வேற மாதிரி எதுவும் நல்லவங்க எங்களை மாதிரி நல்லவங்களா இருக்கு, அதான் போதும். மிஸ்கின் சார் வேற இந்த படத்துல பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டர்னா வேற. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அது செம்மையா இருக்கு. உள்ள போய் பார்த்தா நல்லா இருக்கும் படம். இந்த கேஎஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் ஸ்னேகா மேம்லாம் இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி? அவங்களாம் அவங்க சொல்லவா தேவை, அவங்களாம் லெஜெண்ட்ஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களோட என்ன கேரக்டர் சூப்பரா இருக்குங்க. நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன், மோட்டிவேஷனலா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நல்லா எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. மிரட்டி விட்டுருக்காங்க. சம்டைம்ஸ் கருத்தூசி போடுவாங்க, ஆனா நல்லா தான் இருக்கு. அந்த கருத்தூசி நல்லா இருக்கு. அவர் மாஸ் அவர் பக்கத்துல வந்து படமே பார்த்தோம். பக்கத்துல அர்ஷத் கான் இருந்தாரு. நாங்க மாஸ் காட்டிக்கிறோம் படத்துல, பாருங்க போய். நாங்க அவங்க காட்டிக்கிறாங்க மாஸ், நீங்க போய் பாருங்க.
ஸ்கூல் டேஸ்ல பாக்கும்போது சமத்து பையனா இருக்க மாதிரி காட்டி ஆமா ஆமா அப்ப டாப் காலேஜ்ல வந்துட்டு வந்து கொஞ்சம் சீனியர் அந்த மாதிரி. அப்புறம் லைஃப் ஸ்டைல் எப்படி போகுது? லைஃப் ஸ்டைல் லாஸ்டா வந்து நீங்க பார்த்தது அப்படி கிளைமேட்ஸ்ல எல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாரும் போய் பாருங்க. இந்த படத்துல மிஸ்கின் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், கௌதம் மேனன், அப்புறம் ஆமா எல்லாரும் வந்திருக்காங்க, நல்லா இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்கும் செம்மையா இருக்கு. இல்லை டான் படம் மாதிரிலாம் இல்லை. மிஸ்கின் சார் அவரோட ஆக்டிங் தான் தனியாக இருந்துச்சு. அதான் மொத்தம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க மிஸ்கின் சார். அப்புறம் ஜிவிஎம், கேஎஸ் ரவிக்குமார், அப்புறம் ஸ்னேகா மேம்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட சீன்ஸ்ல எப்படி இருக்காங்க? அவங்களாம் தனியாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட போர்ஷனாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க படத்தை. சாங்ஸ்ல எப்படி இருக்கு? பார்த்துக்கோங்க, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கிடையாது, என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. நிறைய கருத்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கருத்துலாம் சொல்லிங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் யார் ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னது, படம் பாருங்க அப்படி எங்கேஜிங்காக இருக்கு. ஒரு சீன் கூட போர் அடிக்கிற மாதிரி இல்லை. அடுத்த என்ன ஆகும், அங்கே ஒரு ட்விஸ்ட், அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா விஜய் சிந்து. ஆமா ஃப்ரெண்ட்ஷிப் வேற, அதுல வந்து ஒரு குட்டி டிராகன் கூட வந்தாங்க, அவங்க கூட ஆக்டிங் நல்லா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃப்ரெண்ட்ஷிப் பர்ஃபெக்ட், ஐ மீன் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப லாயலா, ரொம்பவே ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப்பு. எல்லா சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து என்ன சொல்றது, சாங்ஸ்லாம் சூப்பர் ப்ரோ. சூர்யா மாதிரியே இருக்காருன்னு சொல்றாங்க, அவரை ரிப்ளிகேட் பண்ற மாதிரியே இருக்காரு நடிப்பு. யாரு இல்லை அப்படி இல்லை. எஸ் அப்படிலாம் இல்லை. படத்துல என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? பிடிச்சதுன்னா அவங்க சொல்ல அந்த கருத்து தான். அதான் எப்படி அரியரை நம்ம கிளியர். அந்த படத்துல என்ன சொல்றது, எல்லா சீன்ஸும் ஆசம்ங்க. படத்துல பாட்டு நல்லா இருக்கு. படத்துல காலேஜ் டைம்ல ஃபுல்லாவே கெத்தாவே ஒருத்தர் சுத்திட்டு இருக்கும்போது அதை விட்டு வெளியே வரும்போது அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி காட்டினாங்க அது பார்க்க. அவர் கெத்தாதான் வெளியே வராரு, காலேஜ் விட்டு வெளியே போகும்போது கெத்தாதான் சூப்பரா போறாரு. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? ஆமா ஒரு 4 மணி நேரம் இது பண்றாரு, நல்லா இருந்துச்சு. அது பார்க்கும்போது படம் பார்த்தா இன்னும் அதான் சொன்ன ட்விஸ்ட் இருக்கு நிறைய. இந்த சொல்ல வராங்கன்னா அதுல வந்து நம்ம கெத்தா இருக்கிறது ஓகே காலேஜ்ல, ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆனாதான் வந்து லைஃப்ல வந்து இருக்கிற முடியும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல் கூட ஆகலைன்னா பொண்ணுங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், காலேஜில் வந்து ஒழுங்காக படிக்கணும், கெத்தாக இருக்கிறது ஓகே, ஆனால் நம்ம லைஃப் வந்து பார்க்கணும். காலேஜில் எல்லாரும் யோசிப்பாங்க நம்ம கெத்தாக இருக்கிறது தான் இருக்கணும், வேறு எதுவுமே இல்லை. அப்போ படத்தில் பார்க்கும்போது தெரியும் சூப்பராக இருந்துச்சு இந்த ட்விஸ்ட்டு டர்ன்ஸ். ரேட்டிங் இது படத்துக்கு ரேட்டிங்கே கொடுக்கக்கூடாதுங்க. என்ன சொல்கிறது, 10க்கு 10னா அப்படி கொடுக்கணும், 100க்கு 100னா 100 கொடுக்கணும். அந்த மாதிரி நல்ல படம் இல்லை, எதுக்கு நம்ம ரேட்டிங்லாம் கேட்டுட்டு. இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் பாருங்க, சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆமாம் செம்ம சர்ப்ரைஸ், தியேட்டர் கூஸ் பம்ப்ஸ், அது நல்லா இருந்துச்சு. படிப்பை பற்றி யோசிக்க மாட்டாங்க, ஆனால் என்ன சொல்கிறது, படித்தாதானே நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஆமாம் ரொம்பவே கனெக்ட் ஆகுது, நல்லா இந்த படத்தில் கேமியோ ரோலுக்கு வரதான்னு சொல்லியிருந்தாங்க கிளைமேக்ஸில். ஸோ அந்த கேமியோ ரோல் பண்ணணும், நேர்மையாக இருக்கணும் இல்லை, கருத்தூசி எதுவும் போடலை, டீசெண்டாக படத்தை கொண்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக காலேஜ் ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக காலேஜ் டைமில் கெத்தாக இருந்தால் தான் ஒரு மாதிரி மாசுன்னு அதான் கெத்தாக இருந்த சீனியர் தான் அப்புறம் எப்படி வாராருங்கிறது தான் கதையே. கண்டிப்பாக வந்து பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பராக நல்லா இருந்துச்சு ப்ரோ. புரியல. கேமியோ ரோல் ஆமா ஆமா லாஸ்ட் சீன் அது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது வந்துச்சு. ஸோ வேற லெவலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.